ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏ கிரியேஷன். கடைசியாக நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் ப்ரீசெட் பேக்கை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் இம்போர்ட் பண்ண டிரான்சிஷன் ப்ரீசெட்டை எப்படி ப்ராப்பரான வேல வீடியோஸில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். நான் இப்போ ஒரு 4 வீடியோ டைம்லைனில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இடையில நம்ம டிரான்சிஷன் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஐட்டம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கொடுத்துட்டு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி 2 ஃபூட்டேஜுக்கு நடுவில் வைங்க. எனக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் 12 ஃப்ரேம் இல்லைனா 24 ஃப்ரேமில் அது முழுமையாக இருக்கிற மாதிரி நான் வைக்க போகிறேன். அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரோட டோட்டல் லெங்க்த்தே பார்த்தீங்கன்னா 12 ஃப்ரேம் இல்லைனா 24 ஃப்ரேமில் இருக்கும். அப்போ தான் டிரான்சிஷன் கரெக்டான ஒரு ப்ராப்பர் வேலை இருக்கும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா டிரான்சிஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே ரொம்ப கம்மியாக இருந்தால் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இது நார்மலாக 12 இல்லைனா 24 வச்சிங்கன்னா ரெண்டுக்கும் மிட் பாயிண்டாக இருக்கும். இப்போ இந்த கர்சரை கரெக்டாக இந்த 2 வீடியோக்கும் மிடில் கொண்டு போகணும். அது எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா ஃபார்வர்ட் பேக்வேர்டு லெஃப்ட் ரைட் 4 பட்டன் இந்த கீபோர்டில் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதில் பேக்வேர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவோட மிடில் பகுதிக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இது போயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோட மிடிலுக்கு போயிட்டு கரெக்டாக நம்ம இந்த பக்கம் 6 ஃப்ரேமு இந்த பக்கம் 6 ஃப்ரேம் அப்படின்னா மொத்தம் 12 ஃப்ரேம் வரும். அது எப்படி எடுக்கிறதுனா ஷிஃப்ட் அடிச்சுட்டு லெஃப்ட் சைடு ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா 5 ஃப்ரேம் போயிடும். அப்புறம் ஒரு வாட்டி லெஃப்ட் ஆரோவை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா 1 ஃப்ரேம் போகும். இப்போ இந்த பக்கம் 6 ஃப்ரேம் எடுத்தாச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பழையபடி நான் மிடிலுக்கே போகிறேன். போயிட்டு ஷிஃப்ட் அடித்து ரைட் சைடில் உள்ளதை அடிக்கிறேன். அடுத்தது ஒருக்க கூட ரைட் சைடில் உள்ளதை அடிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் 6 ஃப்ரேம் எடுத்தாச்சு. இப்போ இதையும் கட் பண்ணி நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதில் நான் அந்த டிரான்சிஷன் பேக்கை ஆட் பண்ண போகிறேன். எஃபெக்ட்ஸில் போயிட்டு ரீசெட்டில் 8 ஸ்மூத் டிரான்சிஷன் இதுக்கு கீழே இருக்கிறத நம்ம ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாட்டம் டு டாப் இருக்குல்ல, அதை ட்ராக் பண்ணி இதில் விட்டுறோம். ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பே ஆகும். இதுவே இப்போ 12 ஃப்ரேமில் இதை பண்ணியிருக்கோம். இதை 24 ஃப்ரேமில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதே மிடில் போயிட்டு ஷிஃப்ட் அடித்து ஒர்க் அடிச்சிங்கன்னா 5 ஃப்ரேம் போகும். அடுத்த ஒர்க்கை கூட அடிச்சிங்கன்னா அடுத்த 5 ஃப்ரேம். அடுத்த 2 வாட்டி நார்மல் கிளிக் பண்ணிங்கன்னா 12 ஃப்ரேம். இந்த பக்கம் 12 ஃப்ரேம் எடுத்தாச்சு. அடுத்த மிட் பாயிண்ட் போயிட்டு ஷிஃப்ட் அடித்து 5 ஷிஃப்ட் அடித்து 5 அடுத்த 2 வாட்டி நார்மல். இப்போ இந்த பக்கம் 12 அந்த பக்கம் 12 மொத்தம் 24 ஃப்ரேம் இருக்குது. இப்போ அதே டிரான்சிஷனை திரும்ப ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வரும். அந்த ஃப்ரேமை பொறுத்து இருக்கும். இப்போ 12 ஃப்ரேம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிடும். 24 ஃப்ரேமுங்கிறதுல கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் இருக்கும். இதில் இருக்க எல்லா டிரான்சிஷனுமே இந்த மெத்தடில் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் இருக்க எல்லாமே ஃப்ரீயாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் தம்ஸ் அப். ஏதாச்சும் டியூட்டோரியல் தேவைப்பட்டுனா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் அமீன்.